நான் அழுகிறது வேணா உங்களுக்கு காமெடியாக தெரியலாம். இதுதான் சார் உலகம். இந்த மாஸ்டர் பிளான் படத்தோட இந்த பூஜையிலேருந்து சொல்கிறேன், இதான் உலகம். 41 பேர் இறந்தப்ப செந்தில் பாலாஜி அழுதாரு. அப்போ எல்லாரும் கிண்டல் பண்ணீங்க. போன வாரம் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் அழுதாரு. அப்போ எல்லாரும் சோகமாக பார்த்தீங்க, அடடா அப்படின்னு. அப்போ எதுதாங்க உண்மை? எதுதான் உண்மை? அரசியல்வாதி பண்ணாது நாடகம், சினிமா நடிகர் பண்ணாது நாடகம். இன்றைக்கி சோசியல் மீடியாவில் எல்லாமே நாடகம்தான். நான் அழுகிறது வேணா உங்களுக்கு காமெடியாக தெரியலாம். இதுதான் சார் உலகம். இந்த மாஸ்டர் பிளான் படத்தோட இந்த பூஜையிலேருந்து சொல்கிறேன், இதான் உலகம். 41 பேர் இறந்தப்ப செந்தில் பாலாஜி அழுதாரு. அப்போ எல்லாரும் கிண்டல் பண்ணீங்க. போன வாரம் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் அழுதாரு. அப்போ எல்லாரும் சோகமாக பார்த்தீங்க, அடடா அப்படின்னு. அப்போ எதுதாங்க உண்மை? எதுதான் உண்மை? அரசியல்வாதி பண்ணாது நாடகம், சினிமா நடிகர் பண்ணாது நாடகம். இன்றைக்கி சோசியல் மீடியாவில் எல்லாமே நாடகம்தான், எல்லாமே நாடகம். फोटो या भाई फोन बदला तंग राइटा मोन लाटी में पार पेला हेलो फर्स्ट இவங்க ரெண்டு பேர் இருக்குமா வெயிட் பண்ணுங்க ஐயா நீங்க பாத்து நான் வெயிட் பண்ணுங்க ஐயா சொல்லுங்க सेंटर ना कैमरा கேமரா கொஞ்சம் டவுன் பண்ணுங்க. வேலை விட்டுருங்க. சந்திரபலம் ததேவா தெய்வபலம் மங்கள கணபதி ஆரம்ப பூஜா उद्योग दृष्टि दृष्टि ग्रह दृष्टि दृष्टि नेत्र दृष्टि परिपूर्ण उपाकटाक्षबल सिद्ध्यर्थम श्री विघ्नेश्वर पापसंकृष्टिनो बंधु वीरमास्त्रसम्मे सर्वोगे यत्पोदात्मात्मा वन्दमादेवजनाः जातवेदो पवित्रवदे पवित्रेण पुरागिमा सुप्रेण देवादित्यदे अग्नेते ओम स्कन्धाध्यायिमके ओम ममया सिंबल को लेफ्ट போங்கனா चूड़ीदार चूड़ीदार स्वस्तिनो Super. Front
ஓகே ஏகதந்தம் ஹஸ்தம் பாதம் மங்குதாரிடம் அபயம் மரணஸ்தே புராணம் மோஷகத்வஜம் ஜகத்தானித்தாந்தம் சௌர்யோ சாணி அனுப்பிடுறாங்க எப்படா போகணும் காத்துங்கிறாங்க ஸ்ரீலங்கா மேம் மேம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க முன்னாடி எப்படி அங்கே தானே கட்டாகுண்ணா சார் அப்படியே விஷுவல் போட்டோ இருக்கு ஓகே 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 அப்படியே அப்படியே எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் தருண் விஜய். ஸோ மாஸ்டர் பிளான் இது என்னோட 2வது படம். என்னோட முதல் படம் வந்து போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு. அண்டு அதோட ஜானர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பயங்கர ஒரு க்ரைம் த்ரில்லர், ஒரு கிட்டத்தட்ட ஹாரர்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடியாக ஒரு ஹியூமராக போகும். அண்ட் நிறைய பேர் ப்ரெஸ்ஸில் இருந்தால் எனக்கு சஜஷன் சொன்னீங்க போன தடவை, அடுத்து பண்ணுறது வந்து ஒரு காமெடி சப்ஜெக்டாக பண்ணுங்கள், ஒரு ரொமான்ஸ் அந்த மாதிரி பண்ணுங்கன்ட்டு. ஸோ எனக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு அதை தாண்டி ஒரு ஆப்போசிட்டாக ஒரு ஜானரில் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ அதனால இந்த ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணேன். அண்ட் ஹரிவுத்ரா சாருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகர் சென்றாயன். மாஸ்டர் பிளான், இந்த மாஸ்டர் பிளானை வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு பூஜைக்கு வந்திருக்கோம் நாங்கள். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் டைரக்டர் வந்து ஹரிவுத்ரா ரொம்ப அழகாக பிளான் பண்ணி ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி நிறைய நடிகர்களை நடிக்க வச்சு புது ஹீரோ 2வது படத்தோட ஹீரோ தருண் விஜய், அவர் தான் ஹீரோ. பிறகு ஹீரோனி வந்து சாயா பண்ணுறாங்க, சாயா தேவா பண்ணுறாங்க. பிறகு கேமராமேனு, எடிட்டர், மியூசிக் டைரக்டர் எல்லோரும் வந்து பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு எனக்கு ஒரு மாஸ்டர் பிளானாக ஒரு ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நானும் மாஸ்டர் பிளானாக பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றி. பத்திரிகை ஊடகம் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது ஆக்சுவலி டைரக்டர் ஹரிவுத்ரா படத்தில் இது என்னோட 2வது மூவி. கல்தான்னு ஒரு இதில் பண்ணியிருப்பேன். தென் மூவின்னு பார்த்தா இது என்னோட 3வது மூவி. இப்போ வர காலகட்டத்தில் படங்கள்னு பார்த்தீங்கன்னா காமெடி ரொம்ப குறைஞ்சிட்ருக்கு. காமெடி ஆக்டர்லாம் ஹீரோ ஆக்ஷன் அப்படின்னு இறங்கிட்டாங்க. ஸோ ஃபேமிலியாக வந்து இந்த படம் ஜாலியாக பார்த்துட்டு போகிற மாதிரி ஒரு கான்செப்ட். நல்லாயிருக்கும், ஃபேமிலி ட்ராமா. எனக்கு நர்வஸாக இருக்கேன், என்ன பேசுறது தெரியல. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி மீடியா முன்னாடி பேசி. ஸோ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். என்னென்னா ஹரிவுத்ரா வந்து எனக்கு நெருங்கிய நண்பன், சொல்லப்போனால் தம்பி மாதிரி. வேட்டை தெருநாய்கள்னு ஒரு படம் அவர் கூட நடித்தேன். கல்தான்னு ஒரு படம் நடித்தேன். ஒர்க்கும் வந்து நல்லா சின்சியரான ஒர்க்காக இருக்கும். ஒரு படத்தில் ரொம்ப பிளான் பண்ணி பண்ணுவாப்புல. இந்த படம் மாஸ்டர் பிளான் போட்டிருக்காப்புல. இதில் வந்து நேற்று தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாப்புல, அண்ணா ஒரு ரோல் இருக்குது பண்ணுங்க அப்படின்னு. கண்டிப்பாக பண்ணுறேன்னா தம்பி அப்படின்னா. ஏன்னா ஒரு நண்பர்கள் வெற்றி அடையும் போது நமக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அந்த வகையில் ஹரிவுத்ரா படம் பண்ணும்போது அந்த படத்தை எப்படி போய் சேர்க்கணுன்னு அவருக்கு நல்லா தெரியும், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வகையில் போய் மக்கள்கிட்ட போய் சேர்த்துருவார். இந்த படத்தில் நானும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் கதையின் நாயகனாக நடிக்கக்கூடிய தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் கூட நடிக்க போகிறேன், சந்தோஷம். அப்புறம் ஹீரோயினுக்கும் வாழ்த்துக்கள்மா. அப்புறம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். தேனப்பா சாருக்கு நன்றி, கூல் சுரேஷ் நண்பருக்கு நன்றி, சென்றாயன் ஆல் டீம்ஸுக்கும் தேங்க்யூ. இந்த படத்தை நடிக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூண்ணா. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. இன்றைக்கி மாஸ்டர் பிளான் இந்த படத்தோட பூஜையை வந்து நீங்கள் வந்ததுனால இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இந்த படத்தை கண்டிப்பாக நல்லபடியாக எடுப்போம். இதை நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்ககிட்ட இருக்குது. கண்டிப்பாக நல்ல படத்தை நீங்கள் என்றைக்குமே கைவிட்டதே இல்லை. ஸோ இது ரொம்ப நல்ல படமாக இருக்கும். ஹரி சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அவர்
டைரக்டராக நான் அவரை பார்த்ததில்ல, பட் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அவரை. இந்த டீமுக்குள்ளே நான் வந்ததில் ரொம்ப பெரிய சந்தோஷம். இதில் ஒரு பார்ட்டாக இருக்கேன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட். நடிக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்துடைய நாங்கள் நிறைய கோரிக்கையாகவும் வச்சுருந்தோம். நிறைய சின்ன திரைப்படங்கள் இன்றைக்கி எடுக்க வந்து நிறைய தயாரிப்பாளர்கள் முன் வர்றதில்லை. ஏன்னா வியாபாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது. ஸோ மக்கள் வந்து திரைப்படங்களை பார்க்க தயாராக இருந்தாலும் நடிகர் நடிகைகளுடைய தேர்வு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் எங்களுடைய இந்த மாஸ்டர் பிளானில் வந்து இன்றைக்கி எங்களுடைய கதைக்கு தேவையான மிக முக்கியமான நடிகர் நடிகைகளை நாங்கள் சூஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு தொகுப்போட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. சீக்கிரமாக கதையை பற்றின நிறைய அப்டேட்ஸும் படத்துடைய அடுத்தடுத்த விவரங்களையும் கண்டிப்பாக நாங்கள் அடுத்தடுத்த விழாக்களில் தெரிவிப்போம். ஸோ இந்த படத்தில் நடிக்கிற கதாநாயகன் தருண் விஜய், அப்புறம் கதாநாயகி சாயாதேவி, அப்புறம் நடிகர் சென்ராயன் அண்ணன், அப்புறம் வினோத் அண்ணன், ராட்சசன் வினோத் அண்ணன், சம்பத்ராம் அண்ணன், அப்புறம் அப்புக்குட்டி அண்ணன், கூல் சுரேஷ் அண்ணன், அப்புறம் ரெண்டாவது நாயகியாக திவ்யா இவங்க. ஸோ அது இல்லாமல் ஒளிப்பதிவு வந்து அபி ஆத்விக் எல்லோன்ற படத்துடைய கேமராமேன் அவர் பண்ணுறாரு. ஸோ இசையமைப்பாளர் வந்து ஏஜே அலிமீர் சாக், அப்புறம் பிரசாந்த் எடிட்டராக பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து இந்த விழாவை ரொம்ப அழகாக ஒருங்கிணைச்சி எய்ம் சதீஷ் அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஸோ இந்த என்டையர் குரூவுக்கு வந்து அடுத்தடுத்து உங்களுடைய சப்போர்ட்டும் மக்களோட கொண்டு போய் சேர்க்குற ஒரு அணுகுமுறையும் ரொம்ப எங்களுக்காக பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த மாஸ்டர் பிளான் இப்போ ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே இந்த வருடத்தோட இறுதியில் படம் வெளியிடணும்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நான் நடிக்கிறேன் சார் நடிகராக எப்போவுமே எங்கள் கூட இருப்பார். இன்றைக்கி வந்து கவுன்சிலேருந்து ஜெயிச்சு முதல் ஒரு விழாவாக சாரில் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வாழ்த்துக்களாக சொல்லியிருந்தேன். நான் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். காரணம் என்னென்னா, மாஸ்டர் பிளான் படத்தோட இயக்குனர் ஹரி உத்ரா அவர்கள் எனக்கு ஒரு 15-20 வருடமாக நண்பர். அவரோட படங்கள்லாம் நான் தொடர்ந்து நடிச்சிட்டே வரேன். அவர் வந்து ஒரு இயக்குனரையும் தாண்டி என் மேலே வந்து அவ்வளோ பாசம் உள்ளவர். சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு 10 இயக்குனர்களில் அவர் ஒரு முக்கியமானவர், ஹரி உத்ரா. எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஃபோன் பண்ணி, அண்ணா இந்த மாதிரி அடுத்த படம் ஆரம்பிக்கிறேண்ணே, பூஜைண்ணே வந்துருங்கண்ணே, உங்கள் கேரக்டர் இது தானே, சம்பளம் இது தானே, நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க பேசணும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், சார் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன சம்பளம் கொடுக்குறீங்களோ, என்ன கேரக்டர் கொடுக்குறீங்களோ அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி சினிமாவில் எல்லோரும் என்னை விளம்பரத்துக்காகவும் பப்ளிசிட்டிக்காகவும் மட்டும்தான் என்னை பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி இயக்குனர் ஹரி உத்ரா மாதிரி இயக்குனர்கள்லாம் குழுண்ணே, உங்களுக்கு நிறையா திறமை இருக்குது, யாரும் பயன்படுத்துறது இல்லைல்ல, நீங்கள் மிகப்பெரிய நடிகராக வரணும் அப்படின்னு சொல்லுவார். அடிக்கடி வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் என்கிட்ட பேசுவார். சார் நான் அழுகிறது வேணா உங்களுக்கு காமெடியாக தெரியலாம், இதுதான் சார் உலகம். இந்த மாஸ்டர் பிளான் படத்தோட இந்த பூஜையிலேருந்து சொல்கிறேன், இதான் உலகம். 41 பேர் இறந்தப்ப செந்தில் பாலாஜி அழுதாரு, அப்போ எல்லாரும் கிண்டல் பண்ணீங்க. போன வாரம் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் அழுதாரு, அப்போ எல்லாரும் சோகமாக பார்த்தீங்க, அடடா அப்படின்னு. அப்போ எதுதான் உண்மை? அரசியல்வாதி பண்ணாது நாடகம், சினிமா நடிகர் பண்ணாது நாடகம். இன்றைக்கி சோசியல் மீடியாவில் எல்லாமே நாடகம்தான், எல்லாமே நாடகம். சிரிச்சாக்க அது நாடகம், அழுதாக்க அது நாடகம். அப்போ எதுதான் உண்மை? சோசியல் மீடியா அந்த அளவுக்கு தரங்கட்டு போயிடுச்சு. யாருக்குன்னா ஒரு உதவின்னு கேட்டாக்க அது வந்து கிண்டல் பண்ணுற நிலைமையாகி போச்சு. அதனால் தயவு செஞ்சு அடுத்தவங்களோட வழியை புரிஞ்சுக்குங்க. நான் வந்து நிறையா இடத்துல ரொம்ப சிரித்து ஜாலியாக வந்துட்டு போகிறேன். ஆனால் அது எனக்கு தான் தெரியாது உள்ள வழி என்னன்றது. நான் குடும்பஸ்தன், என் வீட்டில் என்ன பிரச்சனைகள் இருக்கும் 4 பேர் பார்க்கும்போது வேணால் நான் வந்து கோமாளித்தனமாக தெரியலாம். நான் கோமாளி இல்லைங்க, ஏமாளி. நான் இப்போ கூட நான் அழுதாக்க அவர் தம்பி சொல்கிறாரு, ஒரு மனிதன் என்னதாங்க பண்ணுவான்ப்பா, என்னதான் பண்ணுவான்,
நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? இருந்தாலும் பரவாயில்ல, இயக்குனர் அறிவுத்ரா மாதிரி இயக்குனர் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது நான் சும்மா இப்போ கூட கேமரா முன்னாடி சொல்லணும் அப்படின்றக்காக சொல்லவில்லை. யார் பண்ணாலும் அது கேலி கிண்டலாக தான் ஆகுது. என்னை வந்து எல்லாரும் கோமாளியாக தான் பார்த்துட்ருக்குறீங்க. நான் பல பேருக்கு ஏமாளியாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். தேனப்பா சாருக்கு தெரியும். எனிவே, இந்த நேரத்தில் இந்த அருமையான வாய்ப்பு அளித்த இயக்குனர் அறிவுத்ரா சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. ஏன் எமோஷனலாக பேசிட்டு கூல் சுரேஷ்ட ஜாலியாக தானே எதிர்பார்ப்பீங்க. அறிவுத்ரா சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இப்போ கூட பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்தவொன்னே ஒரு ஹீரோயின், இன்னொரு ஹீரோயின், 2 ஹீரோயினுக்கு நடுவில் என்ன தட்டுங்க 2 ஹீரோயினுக்கு நடுவில் உட்கார வச்சு கூல் சுரேஷ் அழகு பார்க்கணும். இருந்தாலும் இந்த இடத்துல தம்பி தருண் விஜய் அவர்கள் இந்த படத்தில் மாஸ்டர் பிளான் படத்தில் கதாநாயகனாக நடித்தாலும் என்னையும் அழகு பார்க்கணும் அப்படின்றக்காக சாயாதேவி, எந்த பக்கமும் சாயாத தேவி அவங்க. ஏன்னா நானும் சாயாதேவி அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்களாக பரமசிவன் பாத்திமா படத்தில் குளூரில் அவ்வளவு நைட்லேயும் கூட சரி பகல்லையும் சரி அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குளூரில் நடித்தோம். அவ்வளவு டெடிக்கேஷனான ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. சாயாதேவி, நீங்கள் மாயாதேவி, நீங்கள் ஒரு காயாதேவி, நீங்கள் ஒரு வாயாதேவி, நீங்கள் ஒரு பாயாதேவி, சூப்பராக வந்துகிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி இவங்க சகோதரி திவ்யா வேணாம் திவ்யா அப்படின்னு அந்த தனுஷ் அந்த படத்தில் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரோ அதே மாதிரி கண்டிப்பாக தம்பி தருண் விஜய் அவர்களும் பர்ஃபார்ம் பண்ணுவார். அதே மாதிரி நீங்களும் ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தம்பி சென்றாயன் அந்த தம்பிக்கும் என் மனமார்ந்த நன்றி. நேஷ்னல் அவார்டு வாங்கிய அப்புக்குட்டி அவர்களுக்கு நன்றி. வேறு யார் இருக்குது? என் பேரை சொல்லாமல் விட்ட தேனப்பன் சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. வாழ்த்த வந்திருந்த கதிரேசன் சார், 5 ஸ்டார் கதிரேசன் சாருக்கு நன்றி. என் உடன்பிறவா சகோதரர் சம்பத்ராம் அவர்களுக்கு நன்றி. எல்லாம் போயிட்டாங்களா? கதற கற்பழிக்கும் வினோத் அவர்களுக்கும் என் நன்றி. முக்கியமாக இன்றைக்கி இவ்வளோ ப்ரெஸ் மீடியாவை ஏற்பாடு பண்ணியிருக்கிற பிஆர்ஓ எய்ம் சதீஷ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு நான் இன்றைக்கி வந்து எதுவும் கான்ட்ரவர்சியாக எதுவும் பேச விரும்பலைங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், இதை மாஸ்டர் பிளான்னு போட்டிருக்கு. மாஸ்டர் பெரிய ஹிட்டு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த மாஸ்டர் பிளானும் மிகப்பெரிய ஹிட் ஆகும். விஜய் சார் மாஸ்டர்னு படம் பேர் வச்சதுனால இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் 4 பக்கமும் உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் இருந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் பாட்டுக்காக உங்கள் ரூட்டில் போயிட்டே இருங்க, சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய அந்த தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லி வைங்க. இது எதுக்காக இந்த மாஸ்டர் பிளான் படத்தில் இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்குன்னா, அது ஒரு பிளான் பண்ணி சொல்ல வேண்டியிருக்குல்ல. ஏன்னா பெண்களை இழிவுபடுத்தி பேசுவது அது வந்து தமிழனுக்கு அழகே இல்லை. எல்லாரும் யாரோ ஒரு பொண்ணு வந்து ஒரு இழிவாக பேசியிருந்தா வரவங்க போகிறவங்க எல்லாரும் அவங்களோட பப்ளிசிட்டிக்காக அந்த பொண்ணை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது மற்ற கட்சியில் பெண்களை பற்றி இழிவாக பேசும்போது அப்போ உங்கள் ஆளுங்கள்லாம் குரலை கொடுத்தாங்கள்ல, அப்போ உங்கள் கட்சியில் உள்ளவங்களே இதே மாதிரி அடுத்தவங்களை பற்றி பேசும்போது அடுத்தவங்க ஓட்டு போடுறதுக்கு யோசிப்பாங்கள்ல விஜய் சார். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் ஒரு அறிக்கை ஒன்று கொடுங்க. யார் என்ன பேசினாலும் தயவுசெய்து பெண்களை பற்றி இழிவாக பேசாதீங்க. ஏன்னா இது தமிழ்நாடு, இது தாய்நாடு, இது தமிழ் மொழி, இது தாய்மொழி. அதனால தான் சொல்கிறேன், உங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்களை, ஏன்னா நான் வந்து உங்களுடைய மிகப்பெரிய ரசிகன், அதனால தான் சொல்கிறேன். இந்த மாஸ்டர் பிளான் படத்துலேருந்து இன்றைக்கி நான் இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா உங்கள் கட்சியில் உள்ளவங்களே நீங்கள் அடுத்த பெண்களை இழிவுபடுத்தி பேசினாக்க நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமும் இதே மாதிரி இன்னொரு 2 மடங்கு 3 மடங்கு ஆகாதுன்னு என்ன சார் நிச்சயம்? தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் கட்சியில் உள்ளவங்களோ உங்கள் ரசிகர்களையோ இந்த மாதிரி அடுத்தவங்க யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம டிவிகே கட்சியில் என்ன நம்ம வந்து மக்களுக்கு செய்ய போகிறோம் அப்படின்றத மட்டும் தயவு செஞ்சு எல்லாரையும் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு வரவங்க போகிறவங்க இல்லாமல் என்னம்மா நீ அதை சொன்னியாமல், என்னம்மா நான் இதை சொன்னியானாக்கா எல்லாருக்கும் தான் பேச தெரியும், யாருக்கு தான் பேச தெரியாது. அதனால் இது வந்து பட்டிமன்றம் இல்லை. நீங்கள் பெரிய ஆளா நாங்கள் பெரிய ஆளான்னு, நீங்கள் தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சாக்க மக்களுக்கு என்ன செய்வாங்க, என்ன நீங்கள் மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் ஒரு அறிக்கையாக கொடுங்க. அதன் மூலமாக உங்களுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் அதை கடைபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.